ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபிசிக்கல் எக்கனாமிக்ஸில். அதாவது போன வீடியோஸில் வந்து நம்ம ஃபிசிக்கல் எக்கனாமிக்ஸோட பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்டு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் அதனுடைய சிமிலாரிட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா ஒற்றுமைகள், பப்ளிக் ஃபைனான்ஸுக்கும் ப்ரைவேட் ஃபைனான்ஸுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். லிமிட் டு பாரோவிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்டு தேர்டு வந்து ரிசோர்ஸஸ் யூட்டிலைசேஷன்ஸ், வளங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்து இப்போ ஃபோர்த்து வந்து நம்ம என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நிர்வாகம் அப்படிங்கிறது, அதாவது தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் as well as the private dependence on the administrative machinery. If the administrative machinery is inefficient and corrupt, it will result in wastage and losses. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நிர்வாகம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அரசு மற்றும் அந்த அதாவது கவர்மெண்ட்டு இல்லைன்னா ப்ரைவேட், இந்த ரெண்டுனுடைய செயல்திறனையும் பொறுத்து தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த செயல்திறன் இன்மை மற்றும் அதன் அந்த கரப்ஷன், அதாவது ஊழல்னு சொல்லுவாங்களே, அந்த ஊழல் ஆகியவை அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் காணப்பட்டால் நிச்சயம் வந்து அதிலேருந்து என்ன கிடைக்கும், அதிலேருந்து நிச்சயம் அந்த மாதிரி ஒரு கரப்ஷன், செயல்திறன் இன்மை அப்படிலாம் காணப்பட்டால் விரயங்கள் நட்டங்கள் தான் ஏற்படும். ஓகே, அப்போ அந்த நிர்வாகம் என்பது என்ன ஈக்குவலாக இருக்குது, அதனால் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து இந்த பப்ளிக் ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி, நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான். திறமையாக செயல்படவில்லை என்றால் ரெண்டுலேயுமே என்ன ஏற்படும், விரயங்கள் ஏற்படும், நட்டங்கள் ஏற்படும். அது ரெண்டுலேயுமே இந்த சிமிலாரிட்டிஸ் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்சிமிலாரிட்டிஸ், இது ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமைகள். முதல்ல இப்போ ரெண்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் பார்த்தோம். இப்போ ரெண்டுக்கும், அதாவது பப்ளிக் ஃபைனான்ஸுக்கும் ப்ரைவேட் ஃபைனான்ஸுக்கும் உள்ள வேற்றுமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்சிமிலாரிட்டிஸ், இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம்னா வருமானம், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, இதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது சரி கட்டல். ஓகேயா, அதாவது இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் சரி கட்டுறது. அதில் ரெண்டுலேயுமே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். த கவர்மெண்ட் அட்ஜஸ்ட் த இன்கம் டு த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வைல் இண்டிவிஜுவல்ஸ் அட்ஜஸ்ட் தேர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டு த இன்கம். ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இன்வால்வ்ஸ் ஸ்டிச்சிங் கோட் அக்கார்டிங் டு cloth available, whereas public finance decides the cloth according to the need for the coat. வந்து இந்த டிஸ்சிமிலாரிட்டிஸில் ப்ரைவேட் ஃபைனான்ஸுக்கும் பப்ளிக் ஃபைனான்ஸுக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதாவது இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதாவது வருமானம் மற்றும் செலவு, அதாவது அது இதனுடைய சரிக்கட்டல் அப்படின்னு சொல்லுது. அதாவது பார்த்திங்கன்னா அரசினுடைய செலவு இருக்குது பார்த்திங்களா, கவர்மெண்ட்டினுடைய செலவு வந்து பார்த்திங்கன்னா அதை பப்ளிக் ஃபைனான்ஸினுடைய செலவினை வேல்யூ செய்து அது வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வேல்யூ செய்து அதற்கேற்ப அது வருவாயை என்ன செய்யும், அதிகப்படுத்த முயற்சிக்கும். எது, அரசு. ஓகேயா, அரசு நிறுவனம். அதாவது அதே சமயம் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம், தனியார் ஃபைனான்ஸ், அதாவது ப்ரைவேட் ஃபைனான்ஸ் என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளவு வருவாய் வருதோ அந்த வருவாய்க்கு ஏற்ப செலவினை வச்சுக்கொள்ளும். ஓகேயா, அதுதான் வந்து பப்ளிக் ஃபைனான்ஸ். எடுத்துக்காட்டால் இப்போ வந்து சொன்னோம்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கோட்டு தயாரிக்கிறாருன்னு வச்சுங்க. அதாவது கோட்டுனா உங்களுக்கு மேலே போடுறோம்ல கோட்டு, அந்த கோட்டு தயாரிக்கிறாருன்னு வச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இருக்கிற துணிக்கு எந்த அளவுக்கு பெருசாக தைக்க முடியும், பெருசாக அப்படிங்கிறது தான் யோசிக்கும். ஆனால் அதான் இருக்கிற துணியை வச்சு கோட்டு தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் ப்ரைவேட் ஃபைனான்ஸ். ஆனால் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் பொறுத்தவரை என்ன நினைக்கும்னா எந்த அளவுக்கு தைக்கணும்னு தைக்கிற அளவை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற துணியை முடிவு செய்யும். ஓகேயா, அதுதான் இப்போ இது ரெண்டுக்குள்ள வேரியேஷன்ஸ். ஓகேயா, அதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரோவிங் அப்படின்னா கடன். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம் இல்லையா. பாரோவிங்னா கடன். த கவர்மெண்ட் கேன் borrow from internal and external sources. It can borrow from the people by issuing bonds. However, an individuals cannot borrow from himself. இது ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிற அரசானது வந்து என்னென்னா இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல், அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வழிகளில் மூலம் கடன் பெறலாம். எது, அரசுங்கிறது, கவர்மெண்ட் அப்படிங்கிறது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மூலம் கடன் பெற முடியும். ஆனால் வந்து மேலும் கவர்மெண்ட் வந்து அந்த இது செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இஷ்யூ பண்ணி அதன் மூலம் கூட மக்களிடம் வந்து கடனை பெறலாம். ஆனால்
ப்ரைவேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற வந்து அவர்களிடம் யாருமே வந்து அவங்க தனியார் வந்து இவ்வாறு அவர் எல்லார்ட்டையும் எந்த செய்ய முடியாது, கடன் பெற முடியாது. கவர்மெண்ட்டில் வந்து வெளிநாட்டிலலாம் வாங்குகிற கடன் மாதிரிலாம் இது வாங்க முடியாது இல்லையா. அப்போ இது ரெண்டுக்குள்ளே கடன் வாங்குகிற விஷயத்தில் ரெண்டுக்குள்ளேயும் நிறைய டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. ப்ரைவேட் ஃபைனான்ஸுக்கும் பப்ளிக் ஃபைனான்ஸுக்கும் உள்ள டிஸ்சிமிலாரிட்டிஸ். ஓகே, டிஸ்சிமிலாரிட்டிஸ். ரைட் டு பிரிண்ட் கரன்சி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட் டு பிரிண்ட் கரன்சி அப்படின்னா பணம் அச்சடிக்கும் உரிமை. ஓகேயா. இது வந்து த கவர்மெண்ட் கேன் பிரிண்ட் கரன்சி. திஸ் இன்வால்வ்ஸ் த கிரியேஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்டு மானிட்டரிங் ஆஃப் கரன்சி. த ப்ரைவேட் செக்டர்ஸ் கேனாட் கிரியேட் கரன்சி. ஓகே, அது நல்லா தெரியும் உங்களுக்கு இல்லையா. அதாவது அரசு என்ன வேண்டுமென்றால் பணத்தை வந்து அச்சடிக்கலாம், பணத்தை உருவாக்கலாம், மேலும் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மற்றும் அதை வந்து நிர்வகித்தல் ஆகியவற்றை கொண்டிருக்கும். இது பப்ளிக் ஃபைனான்ஸ். ஓகே. அதே சமயம் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது பணத்தை உருவாக்க முடியாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்ளிக் ஃபைனான்ஸ் என்பது பணத்தை அதாவது சொல்லலாம் உருவாக்கலாம். அதான் சொல்லியிருக்கு இல்லையா. கிரியேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் தி கரன்சி. அது உருவாக்கலாம், இது அச்சடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் பணத்தை உருவாக்க முடியாது. இது வந்து இரண்டுக்கும் உள்ள டிஸ்சிமிலாரிட்டிஸ். ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வைஸ் ஃப்யூச்சர் டெசிஷன்ஸ். ப்ரெசண்ட் அதாவது ப்ரெசன்ட் வைஸ் ஃபியூச்சர் டெசிஷன்ஸ்னால் நடப்பு மற்றும் எதிர்கால முடிவுகள். அதை வந்து அது ரெண்டுக்கும் ப்ரைவேட் ஃபைனான்ஸுக்கும் பப்ளிக் ஃபைனான்ஸுக்கு இடையில் நிறைய டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஓகே. தி பப்ளிக் ஃபைனான்ஸ் இஸ் மோர் இன்வால்வ்டு வித் ஃபியூச்சர் பிளானிங் அண்ட் மேக்கிங் லாங் டேர்ம் டெசிஷன்ஸ். These investments could include the buildings of schools, hospitals and infrastructures. The private finance makes financial decisions on project with a short-term vision. அது வந்து இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர் பிளானிங் நிறைய இருக்கும் இல்லையா. ஃப்யூச்சரில் வந்து நிறைய பிளானிங் பண்ணி அதை கருத்தில் கொண்டு லாங் டேர்மான நீண்டகால முடிவினையெல்லாம் மேற்கொள்ளும். ஓகேயா. அரசினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்கூலு, இந்த பில்டிங்ஸு மற்றும் வந்து அந்த மாதிரி கட்டுறதல், அப்புறம் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் மற்றும் வந்து இந்த பேசிக் மக்களுக்கு வேண்டிய பப்ளிக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளுது ஆகியவற்றை இந்த எல்லா செலவையும் உள்ளடக்கிய ஒரு செலவு தான் வந்து எதோடது, அரசோடது. ஓகேயா. ஆனால் ப்ரைவேட் ஃபைனான்ஸை பொறுத்தவரை ஒரு ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும் உங்கள்கிட்ட. அதாவது ஷார்ட் டேர்ம் விஷன்ஸ். இது வந்து லாங் டேர்ம் விஷன்ஸ் இருக்கும். இதை லாங் டேர்ம் டெசிஷன் இதில் பப்ளிக் ஃபைனான்ஸை பொறுத்தவரை நீண்டகால முடிவுகள்லாம் எடுக்கப்படும். இதில் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் விஷன்ஸ் தான் இருக்கும். அதாவது குறுகிய கால திட்டங்களுக்கான அந்த ஃபைனான்ஸை கொண்டவையதாக இது இருக்கும், ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இருக்கும். அப்போ இது ரெண்டு கரையில் நிறைய டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ். நோக்கம். அதோடைய நோக்கம் என்ன, இது பப்ளிக் ஃபைனான்ஸோட நோக்கம் என்ன, ப்ரைவேட் ஃபைனான்ஸோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தி பப்ளிக் செக்டர்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் டு provide social benefits in the economic. The private sectors aims to maximize personal benefits, that is profit. பப்ளிக் ஃபைனான்ஸ் அதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஃபைனான்ஸுடைய இது வந்து ரொம்ப முக்கியமான நோக்கம். அதாவது எக்கனாமிக்கலுடைய ஸ்டேஜஸை வந்து சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய வகையில் வழங்குவது. மேலும் வந்து இந்த ப்ரைவேட் ஆசை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அவங்க நோக்கம் வந்து அவங்க சொந்த நன்மையை உயர்த்துவதாகத்தான் இருக்கும். பப்ளிக்கை பொறுத்தவரை சமூக நன்மையை உயர்த்துவதாகவும் அதை வழங்குவதாகவும் இருக்கும். ஆனால் ப்ரைவேட் ஃபைனான்ஸை பொறுத்தவரை அவங்களுடைய நோக்கம் வந்து அவங்களுடைய சொந்த நன்மையை உயர்த்துவது, அதாவது லாபத்தை உச்சப்படுத்துவது தான் ப்ரைவேட் ஃபைனான்ஸினுடைய நோக்கமாக இருக்கும். ஓகேயா. டு கெட் ரெவன்யூ, அதாவது வந்து த சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் ரிலேட்டிவ்லி லிமிட்டட் வைல் தோஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் வைட் த கவர்மெண்ட் கேன் யூஸ் இட்ஸ் பவர் அண்டு அத்தாரிட்டி. அதாவது வந்து இன்கம், அதாவது அரசு வந்து இன்கம் பெறுவதற்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட்டாஸை பொறுத்தவரை அவங்க வந்து இன்கம் பெறுவதற்கு அவங்க வந்து அவங்களுடைய வளங்கள் ஆதாரங்கள் அப்படின்னு குறைவாகும். ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். ஓகே. வருவாய் பெறுவதற்கான வழிகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு தனது அதிகார வரம்பை பயன்படுத்தி வருவாயை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எபிலிட்டி டு மேக் ஹியூஜ் அண்டு டெலிபரேட் சேஞ்சஸ், அதாவது பெரிய அளவிலான இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கான திறன். இது ரெண்டுகளில் நிறைய இருக்குது. அந்த பெரிய அளவிற்கு மாற்றங்களை கொண்டு வருவது வந்து பப்ளிக் ஃபைனான்ஸால் தான் முடியும். ப்ரைவேட் ஃபைனான்ஸ் என்பது சின்ன அளவில் தான் அதனால் சேஞ்சஸை கொண்டு வர முடியும். ஓகே. அதுதான் சொல்லப்படுகிறது. த பப்ளிக் ஃபைனான்ஸ் ஹேஸ் த எபிலிட்டி டு மேக் பிக் டெசிஷன்ஸ் ஆன் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள்,
it can effectively and deliberately adjust the revenue, but individuals cannot make such massive decisions. அதாவது வந்து இந்த பப்ளிக் ஃபைனான்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதனுடைய வருவாய் சார்ந்த பெரிய முடிவுகளை வந்து எடுப்பதற்கு அரசால், அதாவது பப்ளிக் ஃபைனான்ஸால் முடியும். ஏன்னா அதற்குரிய திறன் உண்டு. ஓகேயா? அதே சமயம் தனது வருவாயை எவ்வளோ திறமையாக மற்றும் வந்து வெளிப்படையாக அரசால் வந்து சரிக்கட்ட இயலும் அப்படிங்கிறது முடியும். ஆனால் ப்ரைவேட்டாஸை பொறுத்தவரை அவர் பெரிய லெவலில் அவங்களால முடிவுகளை எடுக்க முடியாது. பிக் டெசிஷன்ஸ் கெனாட், அதாவது பட் இண்டிவிஜுவல்ஸ் கெனாட் மேக் சச் மாசிவ் டெசிஷன்ஸ், பெரிய அளவு டெசிஷன் அவங்களால எடுக்க இயலாது. ஆனால் அரசு பப்ளிக் ஃபைனான்ஸால் அது முடியும். ஓகே, எஃபெக்டிவ்லி டெலிபரேட் அட்ஜஸ்ட் த ரெவன்யூ, எந்த அளவுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் திறமையாக செயல்படுத்தி வருவாயை வர வைக்க முடியுமோ அதற்கான வழியை அது செய்யும். ஓகேயா? அதான் வந்து இது ரெண்டுக்குள்ள டிஸ்சிமிலாரிட்டிஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து பப்ளிக் ஃபைனான்ஸுக்கும் ப்ரைவேட் ஃபைனான்ஸுக்கும் உள்ள டிஸ்சிமிலாரிட்டிஸ், அதாவது வேறுபாடுகள் பார்த்தோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட், அதாவது தற்காலிகமான அது ஒரு அரசினுடைய இது பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபங்க்ஷன்ஸ், பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாடர்ன் ஸ்டேட், தற்காலிக அரசினுடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட். த மாடர்ன் ஸ்டேட் இஸ் எ வெல்ஃபேர் ஸ்டேட் அண்ட் நாட் ஜஸ்ட் police state. The state assumes greater rules by creating economic and social overheads, ensuring stability both internally and externally, conserving resources for the sustainable development and so on. மாடர்ன் ஸ்டேட்ஸை வந்து அதாவது போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம், வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது காவல் அரசு அல்லது நலம்பேணும் அரசு அப்படின்னு கூட இன்றைக்கி இருக்கிற அரசு, அதாவது இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஸ்டேட்ஸை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து எக்கனாமிக்கல் மற்றும் சமுதாய ஓகேயா, அதாவது சமுதாயத்தினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, உள்கட்டமைப்புகள், அதுகளையும் உருவாக்குவதையும், மேலும் நாட்டிற்கு உள்ளேயும் அப்புறம் வெளியிலையும், அதாவது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அதனுடைய நிலைத்தன்மையையும் ஓகேயா அந்த உறுதி செய்தல், இதெல்லாம் வந்து மாடர்ன் ஸ்டேட்ஸ். மேலும் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் நீடித்த ஒரு நெடுநாள் குரோத்து வளர்ச்சி, ஓகே, அந்த வளர்ச்சிக்கான காரணிகளை பாதுகாத்தல், இதெல்லாம் வந்து மாடர்ன்ஸ் பாதுகாத்தல், அது ஆகியவற்றில் வந்து பெரிய அளவிலான ஒரு பங்கினையும் ஆற்றுகிறது இந்த மாடர்ன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இன்றைக்கி இருக்கிற தற்கால அரசினுடைய பணிகள் இதெல்லாம். மேலும் வந்து இன்றைக்கி இருக்க அந்த தற்கால அரசினுடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பின்னாடி, அந்த சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இருக்கிற மாடர்ன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஓவர்ஹெட்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ஷூரிங் ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை. ஓகே சொன்னல, அதாவது நாட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் ஒரு நிலைத்தன்மையை உறுதி செய்தல், ஷூரிட்டியை அது வந்து என்ஷூரிங் ஸ்டெபிலிட்டி போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி. ஓகேயா? அதான் கன்சர்விங் ரிசோர்ஸஸ், அதாவது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான காரணிகளை வந்து பாதுகாத்தல், இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு இந்த அளவிற்கான பெரிய அளவிலான அந்த ஒரு பங்கினை அது வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இதனுடைய கண்டினியூஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.